அர்ப்பணித்து அளவு கடந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த திருப்பாவை அனுகிரக கூட்டு பிரார்த்தனையை ஆரம்பிக்கின்றோம். கிருஷ்ணா எம்பெருமானே, உங்களை தவிர நாங்கள் வணங்குவதற்கு உரிய நாயகன் வேறு யாரும் இல்லை. கிருஷ்ணா எம்பெருமானே, அடியார்களாகிய நாங்கள் ஆச்சாரமும் அனுஷ்டானமும் இல்லாதவர்கள், மந்திரங்களும் ஸ்லோகங்களும் தெரியாதவர்கள், வேத பயிற்சியும் வேத ஞானமும் இல்லாதவர்கள். கிருஷ்ணா, நாங்கள் வேதத்தை முறையாக பாராயணம் செய்ய அறியாதவர்கள். ஆனால் கிருஷ்ணா, வேதங்களுக்கு எல்லாம் வித்தாக விளங்கும் இந்த தெய்வீக திருப்பாவையை கிருஷ்ணா எங்களை ஓத வைத்ததற்கு மிக்க நன்றி. கிருஷ்ணா, இந்த பாக்கியத்தை உங்களிடமே சமர்ப்பிக்கின்றோம். கிருஷ்ணா கிருஷ்ணா, நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒன்று கூடி எங்கள் மனமுருகி ஓதிய இந்த தெய்வீக திருப்பாவை வேத பாராயணத்திலே எம்பெருமானே, என்னென்ன தவறுகளும் குற்றங்களும் சொல் பிழைகள் இருந்தாலோ நாராயணா, உங்களுடைய அளவு கடந்த இரக்கத்தினாலும் கருணையாலும் உங்களை மன்னிப்பீராக. கிருஷ்ணா கிருஷ்ணா, நாங்கள் இந்த திருப்பாவை சேவித்த உற்சாகத்துடன் எங்கள் கோரிக்கைகளை உங்கள் திருப்பாதங்களுக்கு கீழ் முன்வைக்கின்றோம். கிருஷ்ணா கிருஷ்ணா, நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எங்கள் சிந்தனையில் கொண்டிருந்த தவறான எண்ணங்களையும் அதனால் நாங்கள் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் நாங்கள் இப்பொழுது உணர்கின்றோம். கிருஷ்ணா கிருஷ்ணா, உங்கள் முன்னே நாங்கள் மண்டியிட்டு அடிபணிந்து அதற்காக மன்னிப்பு கேட்கின்றோம். கிருஷ்ணா எம்பெருமானே, நீங்கள் எங்கள் மீதும் எங்கள் எதிர்காலத்தின் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டவர் நீங்கள் தான் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். கிருஷ்ணா, இந்த நம்பிக்கையோடு இனி பின்வரும் எங்கள் கோரிக்கைகளை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணா எம்பெருமானே, எங்களுடைய திருமணமாகாத உங்கள் பிள்ளைகளுக்கு சகல விதமான திருமண தடைகளை நீக்கி உடனடியாக ஒரு நல்ல வரனை அமைத்து அந்த திருமணத்தை நீங்களே முன்னின்று நடத்தி தருவதை அறிவார்கள் நாங்கள் அனைவரும் கண்குளிர பார்க்க வேண்டும். கிருஷ்ணா எம்பெருமானே, நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்ட தேதியிலே மிக விமர்சையாக நடந்திட கிருஷ்ணா நீங்களை அருள் புரிய வேண்டும். கிருஷ்ணா கிருஷ்ணா, திருமணமான தம்பதிகளுக்கு சீக்கிரமே ஒரு குழந்தை பாக்கியத்தை நீங்கள் அனுகிரகிக்க வேண்டும். எம்பெருமானே, கர்ப்பமாக இருக்கின்ற அடியாரின் கர்ப்பத்தை பாதுகாத்து அந்த தாயிற்கும் சிசுவிற்கும் நல்ல ஆரோக்கியத்தை அளித்து சுகப்பிரசவம் அடைந்திட எம்பெருமானே நீங்களே அருள் புரிய வேண்டும். கிருஷ்ணா கிருஷ்ணா, எங்கள் குழந்தைகள் நன்கு படிக்க வேண்டும். கிருஷ்ணா, அவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்க வேண்டும். கிருஷ்ணா, அவர்கள் பெற்றோர்கள் ஆசை நிறைவேறும்படி நல்ல மதிப்பெண்கள் பெற்று அவர்கள் மேலும் மேலும் சிறப்பாக படிக்க வேண்டும். கிருஷ்ணா கிருஷ்ணா, எங்கள் குழந்தைகள் தவறான வழிகளில் நாடி செல்லாமல் இருக்க கிருஷ்ணா நீங்களே அவரை காக்க வேண்டும். கிருஷ்ணா கிருஷ்ணா, அவர்கள் கல்விக்கு தேவையான பணம் மற்றும் இதர வசதிகளை நீங்களே தந்து அருள் புரிய வேண்டும். எம்பெருமானே கிருஷ்ணா, கணவனிடையே உள்ள மனஸ்தாபங்களை நீங்கள் தான் போக்க வேண்டும். கிருஷ்ணா, அவர்கள் இல்லற வாழ்க்கையில் உள்ள
கசப்புகளை நீக்கி அவர்களை நல்ல கிரகஸ்தர்களாக மாற்றி தர வேண்டும் கிருஷ்ணா. அவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு கைங்கரியம் செய்யும் நல்ல அடியார்களாக மாற நீங்கள் அனுகிரகிக்க வேண்டும் கிருஷ்ணா. கிருஷ்ணா, எங்கள் இல்லத்திற்கு நீங்களே ஏக முதலாளியாக இருக்க வேண்டும் கிருஷ்ணா. எங்கள் வீட்டில் உள்ள வாஸ்து குறைகளை நீக்கி கிரக கோஷங்களை அகற்றி தில்லி சூன்யம் ஏவல்களை விரட்டி அடித்து எங்கள் இல்லத்தை நீங்கள் வசிக்கும் மாளிகையாக மாற்ற வேண்டும் கிருஷ்ணா. பெருமானே, வாடகை வீட்டில் வசிக்கும் அடியார்களுக்கு எந்தவித கர்ம பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் கிருஷ்ணா. சீக்கிரமே அவர்களுக்கு ஒரு சொந்த வீடு அமைத்து தர வேண்டும் கிருஷ்ணா. வாடகைக்கு வீடு கொடுத்த அடியார்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அவற்றை நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும் கிருஷ்ணா. பெருமானே, உங்கள் வீடுகளில் நல்ல வாடகைதாரர்கள் அமைய வேண்டும் கிருஷ்ணா. உங்களையே நம்பி வெளிநாடுகள் வசிக்கும் அடியார்களை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் கிருஷ்ணா. வெளிநாடுகள் வேலை செய்யும் அடியார்கள் குடும்பத்தை நீங்கள் தான் இங்கு ரட்சிக்க வேண்டும் கிருஷ்ணா. அவர்களுக்கு இந்த ஆன்மீக அரவணைப்பு இல்லாமல் தத்தளிக்கும் பொழுது கிருஷ்ணா, தங்கி சக்கரத்தோடு நீங்கள் தான் அவளை காக்க வேண்டும் கிருஷ்ணா. வேலைக்காக வெளிநாடு செல்ல முயற்சிக்கும் முன் அடியார்களுக்கு அதில் உள்ள அனைத்து சிக்கல்களையும் நீக்கி அவர்கள் லட்சியத்தை அடைய நீங்கள் தான் அனுகிரகிக்க வேண்டும் கிருஷ்ணா. வேலை கிடைக்காமல் தவிக்கும் முன் அடியார்களுக்கு உடனடியாக அவர்களை ஒரு நல்ல வேலையில் அமர்த்த வேண்டும் கிருஷ்ணா. கிருஷ்ணா, எங்கள் தொழில் மற்றும் எங்கள் வியாபாரம் நன்கு நடக்க வேண்டும் கிருஷ்ணா. அதற்கு நீங்கள் மட்டுமே ஏக முதலாளியாக இருக்க வேண்டும் கிருஷ்ணா. எங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் போட்டியினாலும் பொறாமையினாலும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் கிருஷ்ணா. கிருஷ்ணா, எங்கள் வியாபாரம் நன்கு வளர நீங்களே உறுதுணையாக இருக்க வேண்டும் கிருஷ்ணா. எங்கள் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களை நீங்கள் தான் ரட்சிக்க வேண்டும் கிருஷ்ணா. எங்கள் விவசாய நிலங்கள் நல்ல மகசூல் தர வேண்டும் கிருஷ்ணா. எங்கள் கடைகளில் நல்ல வியாபாரம் நடக்க வேண்டும் கிருஷ்ணா. எங்கள் வாகனங்கள் நல்லபடியாக செயல்பட வேண்டும் கிருஷ்ணா. நாங்கள் வேலை செய்யும் அலுவலகங்களில் எங்களுக்கு நல்ல பெயர் வாங்கி தர வேண்டும் எம்பெருமானே. எங்கள் முதலாளிகளுக்கு நாங்கள் எப்பொழுதும் விசுவாசமாக இருக்க வேண்டும் கிருஷ்ணா. நாங்கள் எப்பொழுதும் சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் கிருஷ்ணா. கிருஷ்ணா, எங்கள் உடலில் உள்ள எல்லா நோய்களுக்கும் எம்பெருமானே நீங்களே மருந்தாக அமைய வேண்டும் கிருஷ்ணா. எங்களுக்கு கைங்கரியம் செய்ய ஆசைப்படுகின்ற அடியார்களுக்கு உடலுவாக இல்லாமல் காக்க வேண்டும் கிருஷ்ணா. எங்கள் உடலில் வயதால் ஏற்படும் எலும்பு தேய்மானம், சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்த கோளாறு, முட்டி வலி மற்றும் சகல வலிகளுக்கும் நீங்களே தன்வந்திரி சக்தியாக மாறி எங்களை காக்க வேண்டும் கிருஷ்ணா. எங்கள் மீது உள்ள சாப கட்டுகளை முறித்து அகற்றி எங்கள் முன்னோர்கள் சாபங்களை நீக்கி எங்கள் அனைத்து காரியங்களும் வெற்றி பெற செய்கிறாக கிருஷ்ணா. உங்களையே நம்பி வந்து உங்கள் நாமத்தை மட்டுமே கதி என்று வாழும் இந்த அடியார்களுக்கு கிருஷ்ணா நீங்களே சர்வ ரட்சகனாக இருக்க வேண்டும் கிருஷ்ணா. அவரே கிருஷ்ணா, அவரே கிருஷ்ணா. இந்த சங்கல்பங்களோடு நாங்கள் கூறிய இந்த கூட்டு பிரார்த்தனை கோரிக்கைகளை நீங்கள் ஏற்று எங்கள் மனதின் நாளத்தில் இருக்கும் கோரிக்கைகளை ஏற்று இங்கே கூறியிருக்கும் இந்த அடியார்களுக்கு எல்லா
சமர்ப்பணம். ஹரே கிருஷ்ணா. அடியார்களே, இந்த கூட்டு பிரார்த்தனை சங்கல்பத்தோடு நம் எம்பெருமான் திருப்பாதங்களை பற்றி கொண்டு நாம் அனைவரும் கூடி 33 முறை எம்பெருமான் மகாமந்திரமான கோவிந்த நாம ஜபத்தை ஜபிப்போமாக. அடியார்களே, கோவிந்த நாமத்தை ஜபிக்க 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 நம் எல்லா பிரச்சனைகளையும் எம்பெருமான் வலித்துக் கொள்வார். இப்பொழுது நாம் வைத்த அனைத்து கோரிக்கைகள் எம்பெருமானின் பாதங்களுக்கு சேர்க்கும் மகா பாதம் இந்த கோவிந்த ஜாபம் மட்டுமே. ஆகையால் அடியார்கள் அனைவரும் ஒன்று கூடி எம்பெருமான் வல்லமை மிக்க கோவிந்த நாமத்தை ஒன்று கூடி 33 ஜபிப்போமாக. கோவிந்த நாமத்தை ஜபித்த பின்பு அந்த வல்லமையை நம் முகத்திலும் கைகளிலும் புறமுதுகிலும் தைத்துக் கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை நாம் கிரகித்துக் கொள்ள நம் அடியார்கள் பிரார்த்தித்துக் கொண்டு நாம் யார் யார் எதற்கு என்னென்ன பிரச்சனைக்காக இங்கு வந்துள்ளோமோ, எத்தனை காலங்கள் நம்மோடு இருக்கும் பிரச்சனைகள், நம்மை ஏமாற்ற நினைக்கும் பல அடியார்கள் நம்பி பணம் கொடுத்து அவர்கள் நமக்கு செய்து காட்டுவார் செய்து தருவார் நம்பிக்கையோடு கிருஷ்ணா உன்னை மட்டுமே சாட்சியாக வைத்து நாங்கள் செய்த காரியங்கள், எங்கள் வீடு கட்டுமான பணிகள், எங்கள் வேலையில் இருக்கும் மச்சல்கள், பிரச்சனைகள், வெளிநாடுகளில் வசிக்கும் அடியார்கள், அவர்களுக்கு அங்கு என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்று தெரியாமல் இங்கு வாழும் அடியார்கள் அனைவரும் எங்கு வெகு தூரம் இருந்தாலும் உங்களை நாடி இங்கே வந்து உங்கள் பாதங்களை பற்றி கொண்டு கிருஷ்ணா நீங்கள் மட்டுமே எங்களை காக்க முடியும் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு நாங்கள் செய்யும் இந்த ஜெபிக்கும் இந்த 33 முறை கோவிந்த நாம ஜபத்தை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று அடியார்கள் நாங்கள் மனதார பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நாங்கள் கோவிந்தா 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 என்று ஜபித்துக் கொண்டு வரும்போது கிருஷ்ணா ஒவ்வொரு கோவிந்த நாமும் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு வேர்வை துளிகளாக இருக்கும் கிருஷ்ணா, அதை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று நாங்கள் மண்டியிட்டு பிரார்த்தித்துக் கொண்டு எங்கள் மனதார பிரார்த்திக்கின்றோம். ஆகவே அடியார்களே, இந்த 33 முறை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எந்த சிரத்தையில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் முழு மனதாக நாம் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு நாம் ஜெபிப்போமா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா கோவிந்தா 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 கோவிந்தா. கிருஷ்ணார்ப்பணம்.